ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசுக்குள்ள நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்ச முகமொழியில் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்திலையோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாகவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும். அது நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைம் எல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்குள்ளே விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் ராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா, அவன் இவன் சொல்கிற இந்த பாட்டுக்குன்னா அந்த தம்பி சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏரியா ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ராத்திரியோட வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத தெருவில், ஏறாத மலையில், அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணும் அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொல்லலாம். சரிண்ணே, நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன்,
ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து இந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போனோன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணும். எனக்கு வந்து படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக, வெற்றியாக, செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஸோ எஸ், இது ராத்திரி பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்லாரை பற்றியும் பேசணும். டைரக்டர் பற்றி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து டிஓபி சுரேன், லவ் யூ. மனசால சொல்கிறேன், நான் மனசால சொல்கிறேன், சுரேன் நீங்கள் பெருசாக வருவீங்க. நான் உங்கள் ஃபேன். நான் இது ஆப்வியஸ்லி இதில் ஃபஸ்ட் நான் வந்து தினேஷ்குமார் புருஷோத்தமனுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை. அண்ணன் சின்ன கோவம் இருக்கா என்னன்னு தெரில, வெரி சாரி, சீக்கிரம் பேசலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள். பட் ஆனால் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ராஜா இந்த டீமில் சுரேன் கூட்டு வந்தாப்புல. ஓகே, அவன் கம்ஃபர்ட் என்னங்கிறது சுரேன் அப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் அவ்வளோ ரசித்தேன், அவர் அவ்வளோ வியந்தேன். சீக்கிரமாகவே அவர் ஐயா பிஸியாகிடுவீங்க பயங்கரமாக, ஷோராக சொல்கிறேன், ஹெவி பிஸி ஆகிடுவார். அசோக் உங்களை பற்றி வெளியில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களை நேரில் மீட், அதான் இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லையே. பண்ணி காய், செம்ம எடிட்டருங்க, செம்ம சென்சிபிள். அவரோட ஒர்க் வந்து இந்த படம் வெளில வந்ததுக்கு தெரியும். ஒரு படத்தில் ரைட்டிங் போகும்போது இந்த ஹியூமர் கட்லாம் ஒரு விஷயம் இருக்குது, அது சென்சிபிளாக கட் பண்ணும் போது தான் தெரியும். அந்த மனுஷன் ஆல்ரெடி பேர் வாங்கினாரு, இதுக்கப்புறம் பெருசாக இருப்பார். எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நீங்கள் பெருசாக வரணும். காஸ்டியூம் டிசைன் பூர்ணிமா மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த சொக்கா கூட நல்லா இருக்கு.
எனக்கு வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் a கிரேட் ஹானர். அண்ட் காசிம், சுமன், காவ்யா இங்கே இருக்காங்க தெரியல, அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். மியூசிக் டைரக்டர் அண்ணன், அவர் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப பார்த்துட்டு இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப ஹாப்பி. அந்த பேர் சூப்பராக இருக்குது. ஐயா அது என்ன பேர்? சங்கர் பேக்கர். சூப்பராக இருக்குது அந்த பேர், செமையாக இருந்துச்சு. இனி அதுதான் ஸோ சூப்பராக. ஆக்சுவலாக நான் எடிட் பார்த்தேன், ஃபுட்டேஜ் பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் மியூசிக்கோட மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் படம், நான் நடித்த படங்கிற கூட எனக்கு ஃபீல் ஆகல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ண செமையாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் ஃபேன். இதில் சீரியஸாக சொல்கிற படம் வந்ததுக்கப்புறமா அது பெருசாக இருக்கும். லவ்லி, தேங்க்யூண்ணே. உண்மையிலே எனக்கு இது போஸ்டர் டிசைனர் வியாக்கி ஐயா தெரிக்க விட்டீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன நல்லா இருக்கு, போஸ்டர் டிசைன்லாம் நல்லா இருக்கு, கேம்பிங் செமையாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டவுட் போட்டு யோசிச்சுனே இருப்பேன். சொல்லும் போது ஐயா நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலே சொல்கிறேன், வெரி ப்ரௌட் அண்ட் ஹேம். தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் பாபுமேந்திரா சார், ரொம்ப தேங்க்யூ. இந்த செட்டில் இந்த எல்லாமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு மேஜர் பார்ட் லுக் அண்ட் ஃபீலில் வெரி ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ. உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சீக்கிரம் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டைட்டில் அனிமேஷன் யுவானியன் தெரிக்க விட்டீங்க ஐயா. அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மறந்துட்டேன். சூப்பர் ஒர்க். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுரேஷ் சார், பிரேம் சார், சார் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இப்போ இங்கே இல்லை, பட் ஆனால் வெரி மச் தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே இது நிறைய நடந்திருக்காது. ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. மோகன் அண்ணன், மேங்கோ போஸ்ட் மோகன் அண்ணன், ராம்குமார், இவங்க ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது காரியத்தோட சில விஷயங்கள் செய்வோம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் நேற்று நைட்டு கூட இங்கே நின்று 2 மணிக்கு செட்டப் ஆகிட்டு இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொந்த இதுவாக நினச்சி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே. சீரியஸாக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கணக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்ண்ணே. ராகவ் எங்க வரலடாவன்? சவுண்ட் இன்ஜினியர் ராகவ் ரமேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து, நான் எப்படி சொல்றது, சின்ன வயசு வச்சா சரி ரைட், ஷார்ட் ஃபிலிம் டயத்துலேருந்து அவன் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தில் அவன் இருக்க ரொம்ப சந்தோஷம். இங்கே வரல, அவன் வச்சு எங்கே அவன் வரல. சூப்பரான ஒர்க். இந்த படத்துக்கு அப்புறமா அவனுக்கு பெரிய லைஃப் இருக்கும், அது அவன் பயங்கரமாக நோட்டீஸ் ஆகும், நான் நம்புகிறேன். லிரிசிஸ்ட் யுகபாத்தின செமையாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணும் சீக்கிரம். கோரியோகிராஃபர் அனுஷா விஸ்வநாதன் மேம் நீங்கள் எங்கேன்னு தெரில, நீங்களும் இல்லை, பட் ஆனால் அவங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாளுக்குள்ள டக்குன்னு வந்து சூப்பராக பண்ணிட்டு இன்றைக்கி அந்த பார்ட் பயங்கரமாக இதாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் அண்ட் டிவை மோகனன் அகீன். ஸ்டண்ட் தளபதி ராஜா, ரொம்ப தேங்க்யூ. கலரிஸ்ட் அருண் சங்கம் விஷன். ஃபோலி எம்ஜே ராஜு. ஸ்டில்ஸ் ராஜராமி. டைட்டில் டிசைன் வீரா. டைட்டில் அனிமேஷன் யுவானியன். ப்ரொடக்ஷனுக்கு சுரேஷ் பிரேம். ஓகே, இதெல்லாம் சுரேஷ் சந்திரா சார், ஒரு ஃபாதர்லி ஃபிகர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ அட்வைசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கபூர்வம். அண்டு எனக்கு அவர் அஞ்சனா மேம்லாம் எனக்கு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில், எஸ் இந்த சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிப்பேன். அதுக்காக நினைப்பேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு இதை நான் என் படம்னு சொல்லலை, அது அவரோட பெஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஆர்ஆர் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் டிஓபி சுரேந்தர் பரஞ்சோதி, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், சுயம்வரம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஜேஎஃப்டபிள்யூ இருக்குது, போய் பார்த்துருங்க, யூடியூப்பில் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கையில் 10 காசு கிடையாது. கேமரா தம்பிகிட்ட இருந்து கேமரா வாங்கி லென்ஸ் ஒருத்தனை கடன் வாங்கி பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த படத்துக்கு அவர் தான் டிஓபி. இன்றைக்கி இந்த மதுராத்திரிக்கு அவர் தான் டிஓபி. 0 பட்ஜெட்லேருந்து திருப்பி இங்கே வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சுரேன். அப்புறம் எடிட்டர் அசோக்கு,
அவனும் நானும் கிட்டத்தட்ட புருஷன் முன்னாடி மாதிரி தான். எந்நேரமும் கூட இருப்பான், சண்டை போடுவோம், இது பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் அசோக், இது எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு டிரெக்ஷன் டீமு, டிஓபியும் டிரெக்ஷன் டீம். ஆனால் இவனுக்கு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் வேலை பார்த்தானுங்க. நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ கத்துவேன்னு எனக்கு இந்த தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அருண், ரொம்ப தேங்க்ஸ். நிறையா அவனும் இன்னொரு பொண்டாட்டி மாதிரி அவனும் சண்டை போட்டிருக்கோம். அருண், ஆதி ரொம்ப தேங்க்ஸ். தயா, ஹரி, ஹரிஷ், சக்தி, மகேந்திரன், மாதவன், பிரத்யூ, லிஷா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக சாரி தயாக்கும் ஹரிக்கும். அடி மட்டும்தான் வாங்கலை, மற்றபடி அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கானுங்க. ரொம்ப சாரிடா, பட் ஆனால் வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் வாங்க தான் செய்வீங்க. அப்புறம் டிஓபி டீமில் பிரகாஷ், சசி, பேர் பிரகாஷ், சசி, இன்னொரு பேர் என்னதுடா, பாலாஜி, பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காஸ்டிங்கில் வந்துட்டு சங்கீதா மேம், ஷெல்லி மேம், வெங்கடேஷோட கதை சொன்ன உடனே நான் பகவதியெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தேன். மனுஷன் போய் உள்ளே கூட்டுனே வாங்க லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, தலைவன் கொஞ்சம் க்யூட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபஸ்ட் மீட்டே அது கதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. பக்ஸன்னு வரல, நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரோட தான். நான் சேத்தன் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நரேஷனுக்கு ஃபஸ்ட் நரேஷன், செகண்ட் நரேஷன், தேர்ட் நரேஷன் போனோடனே ராஜா இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு தான் கதை சொல்லலை, வேணா கேட்டுக்கன்னு சொன்னார். பட் கதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சொன்ன மாதிரி மெட்டி ஒலி அந்த கதைலாம் பார்த்துட்டு தலைவனை வந்து பக்கத்தில் உட்காந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டது வந்து எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இதுக்கு. அப்புறம் வந்ததுக்கு நடிச்சதுக்கு சார் கொஞ்சம் வளருது. அப்புறம் சுமித்ரா, வர்ஷினி, பானு, கார்த்திகேயன், நரேன் சார், சாப்லன் சுந்தர் சார், அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடித்ததுக்கு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் ஆடிஷன், இந்த படம் காஸ்டிங் இவ்வளோ இருக்குன்னா படத்தில் கிட்டத்தட்ட 37 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் தவிர. அந்த 37 கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்து வேணான்னு சொன்னோம். ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போனோம், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படம் இங்கே வந்திருக்காது. அப்புறம் ரோஹிணி மேம், அது அவங்க ஆக்சுவலாக அவங்க மூலிமா தான் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த படம் ரொம்ப கேட்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சினிமாக்குள்ளே இருந்தோடனே இது ஒரு சின்ன படம்ப்பான்னு சொல்லும்போது அப்போது படம் தானே, அது சின்ன படம் பெரிய படம் நம்ம அதை லேபிள் பண்ண வேணாமேன்னு இருக்கும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியல் மீனிங் புரிஞ்சுது. ஒரு பாரிபுர சொன்ன மாதிரி ஒரு பெரிய படம் உங்களை எல்லாம் பண்ணும், குதூகலமாக இருக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். சின்ன படம் தான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை தியேட்டரில் உங்களுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும். இந்த படத்தில் ஒரு 37 கேரக்டர்ஸ், எனக்கு 37 சொந்தக்காரங்க தான். படம் வந்த அப்புறம் செய்ய போகிறாங்க. பட் ஆனால் ஸ்டில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பாருங்கள், பார்த்துருச்சீங்கன்னா இதில் ஒர்க் அவுட் ஆகலை, இதை திருத்திக்கடா அப்படின்னு சொன்னாலும் திருத்திக்க நான் ரெடி. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இது இதுக்காக சொல்கிறேன், சின்ன படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது நான் இது சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்றது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்தடுத்து கொண்டு போகும். பெரிய ஸ்டார்ஸ் படம் பட்ஜெட் வைஸ் அதெல்லாம் ஓகே, பட் திஸ் வில் பி இங்கிலீஷ் வரல, நல்லா இருக்கும் அது ஒன்று. அப்புறம் இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் சொல்லிட்டேன்ல, ஓகே, ரிஷி, அனுஷ்மா. ஃபஸ்ட்டு அனுஷ்மா சொல்லிடுறேன். ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் ஆடிஷன் பண்ணி, நோன் ஆர்டிஸ்ட் போய், அன்னோன் ஆர்டிஸ்ட் போய், கடைசியில் ஏடி டீம்லாம் வந்து என்னை முட்டை திரிச்சு வைக்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி இவனை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. ஒன் டே அனுஷ்மா ரேண்டமாக வந்தாங்க. அண்ட் படம் அவங்க வெறும் க்யூட்னஸ் மட்டும் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஒரு ஹீரோயின்னா இவங்க க்யூட்டாக தான் இருக்கணும், இவங்க எதாவது தான் பண்ணணுன்ற எதுவுமே இந்த படத்தில் முடிஞ்ச அளவு இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிஷி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வடிவால் சொல்கிற மாதிரி ஏறாத மழை இல்லை, பொறுக்காத குப்பைத்தொட்டி இல்லைன்ற மாதிரி, போகாத ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இல்லை, கேட்காத இது இல்லை, தண்ணி ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் கதை சொல்லி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதில் நிற்கிறதுக்கு பல சண்டை, 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் இங்கே நிற்கிறோம். ரொம்ப பார்ப்போம் அடுத்தடுத்து நடக்கும். படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, அது பாருங்கள். ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்ப, ரொம்ப தேங்க்ஸ். நீ பார்த்துட்டு இருந்தா
பெருமைப்படுவேன்னு நினைக்கிறேன் ஒன்று. அப்புறம் தம்பி அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குள்ள தனியாக ஒரு ப்ரமோஷன் ஹவுஸ் வச்சு அவன் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கை காசு போட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். தூத்துக்குடியில் என் படம் 100 நாள் ஓடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த படம் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் கில்ட்லேருந்து வந்த கதை தான். நான் சுற்றி இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற நானுமே ஹர்ட் பண்ண பார்த்த விமனுக்காக வச்சு எழுதின படம் தான். அது தப்பு இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, தப்பாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே நான் நிற்கிறேன்னா ஒரு பொம்பளை 50 வருஷம் வாழ்க்கை இழந்தனால மட்டும்தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 50 வருஷம் அவள் பார்க்காத வேலை இல்லை, எதுவுமே. இங்கே நான் நான் இங்கே பட்டு சட்டை போட்டு உட்காந்துட்டுருக்கேன், எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடிய வரதான் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ்மா, நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு ஆல் த விமன் இன் மை லைஃப், எஸ்பெஷலி யூ. நீயும் பார்த்துட்டு இருப்ப, ரொம்ப தேங்க்ஸ். தம்பி என்ன சொன்னீங்க புரியல, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. என்ன அதை மட்டும் நாசுக்கா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாரு. பார்த்துட்டு இருக்காங்க.